In the last class, we have seen up to illustration 19. Now we'll move on to illustration number 20. Multiple joint arrangements under single framework agreement. AB Limited and CD Limited had entered into AB Limited, CD Limited entered into a framework agreement to manufacture and distribute a new product, product X. Product X. Okay. The two activities to be performed as per the framework agreement are manufacture of product and distribution of product X. ரெண்டு இருக்கு. மேனுஃபேக்சரும் பண்றாங்க, distributions பண்றாங்க, ரெண்டு activity. The manufacturing of the product will not be done through a separate vehicle. Okay. The parents will purchase the necessary machinery in their joint names. For the distribution of the product, the parties have established a new entity ABCD. இது வந்து தனியா பண்றாங்க. அதாவது ஏபி லிமிட்டடும் சிடி லிமிட்டடும் தனியா தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அசெட் வாங்கி இதை ஆப்ரேட் பண்றாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்டிவிட்டி பண்றாங்க இல்லையா, இதை மட்டும் எப்படி பண்றாங்கன்னா ஏபிசிடின்னு ஒரு என்டிட்டி கிரியேட் பண்றாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்டிவிட்டி இஸ் as they have created the ABCD entity. ஓகே, ஒரு என்டிட்டி கிரியேட் பண்ணி அது மூலமா பண்றாங்க. அப்படின்னா அந்த என்டிட்டிக்கு தனி ஐடென்டிட்டி இருக்கு. அண்டு இது கூட balance sheet items, net liabilities. Net liabilities also be shared. Only net asset is shared, liabilities also not shared. Okay. Limited liability இருந்துச்சுன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். Okay. Then it's a joint venture வந்துடும். Limited liability இருந்து அது இருக்கான்னு மட்டும் செக் பண்ணும். All the goods manufactured will be sold to ABCD Limited as per the price mutually agreed by the parties. Then ABCD will do the marketing and distribution of the product. Both the parties will have joint control over ABCD. The legal form of ABCD Limited causes it to be considered in its own right. That is, assets and liabilities held in ABCD are the assets and liabilities of ABCD Limited only. So, இவங்கள்ட்ட வாங்குற அசெட்ஸ்லாம் அவங்களுடையது தான், and not the assets and liabilities of this one. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஏபி லிமிடெட் வந்து ஜாயிண்டாக இதை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அசெட்ஸு. ஓகே, கிளியர். பட் தெர் இஸ் நோ என்டிட்டி ஃபார்மேஷன் ஹியர். ஏதாவது அசெட்ஸில் சிக்கல் வந்துச்சு, லைபிலிட்டிஸ் சிக்கல் வந்துச்சுன்னா அவங்க தனித்தனியாக பொறுப்பாளிகளாக இருக்கிறாங்க, ஏபியும் சிடியும். பட் இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி தனித்தனியாக இவங்க ரெண்டு பேருமே ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஏபிசிடி இஸ் நாட் only responsible, ABO CDO is not responsible. Further, the contractual arrangements and other relevant facts and circumstances also do not indicate otherwise. Okay, வேற இதெல்லாம் ஓகே. அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படி சொன்னாக்க, this becomes joint venture. இது joint venture, இது joint operation. Okay, so we already studied in detail here. recap பண்ணுங்க. Okay, when there is no separate vehicle, that will be always joint operation. அப்படி நம்ம previous classல பார்த்தோம். If there is a separate vehicle, still it may fall under joint operation as well as joint ventureல வரலாம் அப்படின்னு சொன்னேன். செப்பரேட் வெஹிக்கிள் என்ன அர்த்தம்? ஏபிசிடின்னு ஒரு கம்பெனிஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கு இந்த ரெண்டு கம்பெனி, எக்ஸிஸ்டிங் 2 கம்பெனிஸோ 3 கம்பெனிஸோ ஜாயின்ட் கண்ட்ரோல் வச்சிருந்தால் அது செப்பரேட் வெஹிக்கிள். அப்படிலாம் இல்லை, அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக அசெட்ஸ் வாங்கிக்கிறாங்க, ஜாயிண்டாக ஆப்ரேட் பண்ணி நம்ம வர ப்ராஃபிட்டை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னால் வித்தவுட் ஜாயின்ட் வெஞ்சர் அப்படின்னு பேர், வித்தவுட் செப்பரேட் வெஹிக்கிள். செப்பரேட் வெஹிக்கிள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது எப்போதுமே ஜாயிண்ட் ஆப்ரேஷன் தாங்க. செப்பரேட் வெஹிக்கிள் இருந்து சில கேசஸில் அது வந்து ஜாயின்ட் ஆப்ரேஷனில் வரும். அப்படின்னு சொன்னால் இண்டிஏஸ் 111 நீங்கள் அக்கௌண்ட் பண்ணி ஆகணும். பியூர் ஜாயின்ட் வெஞ்சராக இருந்தால் தட் வில் பி அண்டர் இண்டிஏஸ் 28 வரும். பிஸ்னஸ் அசோசியேட்டும் ஜாயின்ட் வெஞ்சரும் பியூர்லி வில் ஃபால் அண்டர் இண்டிஏஸ் நம்பர் 28. ஜாயின்ட் வெஞ்சராக இருந்தும் ஜாயின்ட் ஆப்ரேஷன்ஸாக ட்ரீட் பண்ணிங்கன்னா 111 வரணும். ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் வெஹிக்கிள் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, செப்பரேட் வெஹிக்கிள். நவ் இதில் அசெட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் வந்து என்டிட்டி பார்த்துக்க வேண்டியது இருக்கு. வி ஆர் ரெஸ்பான்சிபிள். யார் ரெஸ்பான்சிபிள்?
ஏயும் பியும் சேர்ந்து எக்ஸ்னு ஒரு என்டிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த எக்ஸோடைய என்டிட்டியோடைய அசெட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸுக்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிள்னா ஏயும் பியும் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொன்னாக்கா ஜாயின் ஆப்ரேஷன். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு கண்ட்ரோல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் அந்த அசெட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸில் ஏதாவது லாஸ் வந்துச்சுன்னா இந்த ஏயும் பியும் மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ஜாயிண்ட் ஆப்ரேஷன். அதர் ஃபேக்டர்ஸு ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் பாருங்கள். ஓகே, அதில் அவுட்புட்டும் லயபிலிட்டிஸும் ஷேர் பண்ணுற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருந்தால் அது ஜாயிண்ட் ஆப்ரேஷன். இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் தென் இட் ஜாயிண்ட் வெஞ்சர் அண்டர் இண்டிஏஎஸ் நம்பர் 28 அண்டர் இண்டிஏஎஸ் நம்பர் 28. ஸோ அதை தான் நம்ம இங்கே கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த கேசஸில் பொறுத்த வரைக்கும் இந்த மேனுஃபேக்சர் கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் அண்ட் அதர் ஆப்ளிகேஷன் வில் பி ஷேர்ட் பை ஏபி லிமிடெட் அண்ட் சி லிமிடெட் இண்டிபெண்டன்ட்லி. பட் ஏபிசிடிங்கிற ஒரு என்டிட்டி ஃபார்ம் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்டிவிட்டி மட்டும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க. அதில் ஏதோ ஒரு அசெட்ஸ் வாங்குறாங்க, லைபிலிட்டிஸ் வாங்குறாங்கன்னா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னா ஏபிசிடின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இது ஜாயின் வெஞ்சர். ஒரு ஆர்கனைசேஷன் 2 பேர் இணைந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. அந்த ஆக்டிவிட்டி 4 பிரிக்கிறீங்க. இந்த 4 பிரிக்கிறதுல ஒன்று மட்டும் ஜாயின் வெஞ்சரோ மற்ற ஜாயின் ஆப்ரேஷனாக இருக்கலாமான்னா கட்டாயமாக இருக்கலாம். இஃப் இட் இஸ் பீங் த ஜாயின் ஆப்ரேஷன் தென் இட் வில் ஃபால் அண்டர் இண்டிஏஎஸ் 111, and as this is being the joint venture, the accounting for this particular portion will be Ind AS number 28. Is that clear? Now, let me move on to the next one. 21. Okay, இப்போ joint venture joint operation அப்படின்னு நம்ம பார்த்தோம். If this is being joint operation ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அப்போ எப்படி சார் அக்கௌண்ட் பண்ணணும்? Ind AS 111 படி அக்கௌண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா you have to go for Ind AS 28. இதுக்கு அடுத்த சாப்டர் நம்ம அதை பார்க்கலாம். இப்போ வந்து எதை பார்க்குறோம்? Ind AS 111. As per Ind AS 111, how can we handle and record in the books of company which is having the joint control, right? Illustration 21. Accounting of interest in joint operation. P and Q form a joint arrangements PQ. Okay, என்னென்ன இருக்கு? P ஒன்று தனி, Q ஒன்று தனி, and இங்கே PQன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. Joint arrangements. Okay, using a separate vehicle. இது separate vehicle. Okay, P and Q each own 50% of the capital. So இவர் ஒரு 50% வச்சிருக்கிறாங்க. ஓகே, இங்கே ஒரு 50% வச்சிருக்கிறாங்க. ரைட், capital of PQ. However, the contractual terms of the joint arrangement states that P has the right to all machinery and obligations to pay bank loan in PQ. So, இதோடைய லாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அசெட்ஸோட பேங்க் லோன்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? P தான் ரெஸ்பான்சிபிள். சி, பீக்கோடைய நெட் அசெட்ஸுக்கு தான் நாங்கள் ரெஸ்பான்சிபிள். மற்றபடி நஷ்டம்லாம் வந்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அது என்னவா இருக்குது? லிமிடெட் லைபிலிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க அப்போ அது ஜாயின் வெஞ்சர். இங்கே கண்ட்ரோல் வந்துருச்சா இல்லையா? P இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி அசெட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ்ன்னு சொன்னாலே அது ஜாயிண்ட் ஆப்ரேஷன் வந்துடணும். ஹியர் P and Q have the right to all other assets in PQ Limited. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? P is responsible for what? All machinery and obligations to pay the bank loan and to pay the loan in PQ. Okay, all of machinery and the obligations to pay. Okay, bank loan. இந்த ரெண்டுமே யார் ரெஸ்பான்சிபிள்? P. And P and Q have right to all other assets. Other assets இருக்கு இல்லையா? மெஷினரி தவிர other assets and other obligations for all other liabilities in PQ in proportion of their share capital. Okay, other assets and liabilities will be in their P&L ratio sharing. அந்த செப்பரேட் வெஹிக்கிளோடைய அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட நெட்டு மட்டும்தான் நான் ரெஸ்பான்சிபிள். தனித்தனியாக ஒவ்வொரு அசெட்ஸுக்கும் நான் ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு சொன்னால் அது ஜாயிண்ட் வெஞ்சர். இல்லை தனித்தனியாக ஒவ்வொரு அசெட்டுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொன்னாக்க ஜாயிண்ட் ஆப்ரேஷன். ஹென்ஸ் இட் இஸ் அ ஜாயிண்ட் ஆப்ரேஷன். ஹென்ஸ் இட் இஸ் அ ஜாயிண்ட் ஆப்ரேஷன். ஜாயிண்ட் ஆப்ரேஷன் சொன்னால் அக்கௌண்டிங் வில் பி ஆஸ் பர் Ind AS 111. அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் இதை எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க?
யாருடைய பேலன்ஸ் ஷீட்டில் ஐ எம் கோயிங் டு ரெக்கார்ட் ஒன்லி இந்த பீஸ் புக்னு வச்சுக்கலாம். பீஸ் புக். மெஷினரி ஃபுல் அண்ட் ஃபுல் இவருது. ஓகே, அந்த மெஷினரி கொண்டு வந்து இவருடைய புக்கில் மெஷினரின்னு எழுதிடணும். அவ்வளோதாங்க. இது இவருடைய மெஷினரி, பியோடைய மெஷினரியாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அதர் அசெட்ஸ் கேஷ். கேஷ் அதர் அசெட்ஸாக இருந்தால் ரெண்டு பேருக்கும் 50-50. அப்போ பிக்கு வந்து 50 எவ்வளோ வரணும்? 25,000 இப்படி போட்டுக்கலாம். பி. ஸோ கொஸ்டின் வந்து ஹவு ஷுட் பி ரெக்கார்ட் இட் இன் இட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. பேரலாக ஹவு இட் இஸ் அப்பியரிங் த கியூன்னு சொல்லிடுறேன். இந்த மெஷினரி 2.5 lakhs வந்து பியோடைய அக்கௌண்ட்டில் வரும், கியூடைய அக்கௌண்ட்டில் வராது. கேஷ் வரும்போது அதர் அசெட்ஸ் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கணும். பி வில் இன்க்ளூட் 25,000, கியூ வில் இன்க்ளூட் 25,000. ரைட். பேங்க் லோன் வரும்போது பேங்க் லோன் வில் பி டேக்கன் ரெஸ்பான்சிபிள் பை பி ஹி ஹிம்செல்ஃப். ஸோ பேங்க் லோன் அதோட வேல்யூ 75,000. இது லயபிலிட்டிஸ், இங்கே சேர்க்கக்கூடாது. தென் அதர் லோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா that will be shared by these two. பியும் கியூவும் சேர்ந்து 37,500 will be shared. ஸோ இது அவருடைய பேலன்ஸ் ஷீட்டில் அசெட்ஸை சேரும், இது அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சேரும். எவ்வளோ அமௌண்ட் சேரும் அப்படிங்கிறத நான் இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறேன். இஸ் தட் கிளியர்? அவ்வளோதான்ப்பா. திஸ் இஸ் கால் ரெக்கார்டிங் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்லி ஆப்ரேட்டட் என்டிட்டியுடைய அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ஹோல்டிங் ஜாயிண்ட் கண்ட்ரோல் வச்சிருக்கிறவங்களோட என்டிட்டியில் நம்ம ஆட் பண்ணுறோம். கிளியர்? Now let's go for the next one. 22. அதே மாதிரி தான் இதுவும் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு இங்கே முடிச்சிடலாம். அக்கௌண்டிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் in joint operation. AB Limited and BC Limited, AB and BC have established a joint arrangements through a separate vehicle PQR. So, அப்போ PQR தனியாக வந்திருக்கு. We have separate vehicle. Separate vehicle அப்படின்னு சொன்னாக்க ஆப்ரேஷனா அல்லது ஜாயின்ட் வெஞ்சரா அந்த டவுட் வரும். The legal form of the separate vehicle does not confer separation between the parties and the separate vehicle itself. So, இவங்களையும் ஒன்றும் பிரிக்கணும் இல்லையா? செப்பரேட் லீகல் ஐடென்டிட்டி இருக்கணுமா இல்லையா? லீகல் என்டிட்டி நம்ம பார்ப்போம் இல்லையா? ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் PQR should be different from AB and BC. Thus, both the parties have the right to the assets and obligations. ரெண்டு பேத்துக்குமே என்ன இருக்கு? Assets and obligations ரைட்ஸ் இருக்கு. ஓகே, assets and obligations for the liabilities of PQR. As neither the contractual term nor the other facts and circumstances indicate otherwise, it is concluded that the arrangement is a joint operation. அதனால இது joint operation, right? Both the parties own 50% of the equity shares. So AB வந்து ஒரு 50%, BC ஒரு 50% own பண்ணியிருக்கிறாங்க. However, the contractual terms of the joint arrangement state that AB Limited has the rights to all the buildings number 1. So இவர் வந்து building 1 ஃபுல்லாக எடுத்துக்கணும். Okay, owned by PQR Limited. The obligation to pay all the debt owned by PQR, full debt to a lender. Okay, இதுதான் யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி? XYZக்கு தர வேண்டிய டெட். இது ரெண்டுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா AB. AB Limited and BC Limited have the rights to all other assets of PQR and obligations for all other liabilities of PQR in proportion of their equity interest. So others வரும்போது others, probably assets and liabilities, whatever it may be, in their equity contribution sharing ratio, the share பண்ணி கொடுத்துருவோம். Now let's see AB as well as BC as per Ind AS 111 how it is going to be accounted. Okay, cash ரெண்டு பேருக்குமே பாதி 2020. building தன்னுடைய புக்கில் இதை ரெக்கார்ட் பண்ணுவார். 240 fully for AB only as per this rules. building 2 other assetsல வந்துடுது. Okay, so that will be shared equally and debt to owed. Okay, debt to XYZ
as per this rule 240 யார் தான் பேர் பண்ணி ஆகணும், ஏபி தான் பேர் பண்ணி ஆகணும். எம்ப்ளாயி பெனிஃபிட் பிளான், எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், அதர் ஆப்ளிகேஷன்ஸ், ஓகே, அதர் liabilities will be shared equally 50-50. that's all. இது அசெட்ஸில் கொண்டு போய் சேர்த்துப்பாங்க, இது வந்து liabilitiesல போய் சேர்த்துக்கணும். ஸோ ஏபி தன்னுடைய பேலன்ஸ் ஷீட்டில் போடும்போது பிக்யூஆர் என்டிட்டியில் இருக்கிற கேஷ் கொண்டு வந்து இவருடைய கேஷில் 20 சேர்த்துப்பார், பில்டிங் 1 இவரத்தில் சேர்த்துப்பார், பில்டிங் 2ல் 100 rupees வந்து சேர்த்துப்பார். தன்னுடைய கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் ஏபியோடைய பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் தாங்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குன்னு தெரியல, அதோட இந்த 20 சேர்த்து இந்த இடத்துல போடணும். அதே மாதிரி பில்டிங் 1 will be includable here. Okay, that's the rule you have to follow as per Ind AS number 111. Now, shall I move on to the next one? Let's see. According for sales are contributions of assets to a joint operation in separate and consolidated financial statement. Okay. Suppose accounting for sales. Okay. அதாவது ஜாயிண்ட் ஆப்ரேஷனில் 2 என்டிட்டி இருக்குது, அவங்களுக்கு காமனாக சில அசெட்ஸ் இருக்குது, அதில் ஒரு அசெட்ஸ் விற்றாங்க. அந்த அசெட்ஸ் இதில் சேர்ப்பாங்களா இல்லையா வச்சுருந்தால், அப்போ விற்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்குறோம். அல்லது புதுசாக அசெட்ஸை வந்து ஜாயிண்ட் ஆப்ரேஷன்ஸில் கொண்டு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா என்ன பண்ண போகிறோம். ஸோ நவ் இன் திஸ் இல்லஸ்ட்ரேஷன் ஐம் கோயிங் டு டீல் வித் திஸ். ஓகே, அக்கௌண்டிங் ஃபார் சேல்ஸ் ஆர் கான்ட்ரிபியூஷன் ரெண்டு சேம் தான். சாரி, அக்கௌண்டிங் ஃபார் சேல்ஸ் ஆர் கான்ட்ரிபியூஷன் டு ஏ ஜாயிண்ட் ஆப்ரேஷன். ஓகே, அதாவது சேலாகவும் இருக்கலாம், கான்ட்ரிபியூஷனாகவும் இருக்கலாம், ரெண்டு சேம் தான். ஓகே, அதாவது 2 இண்டிவிஜுவல் என்டிட்டி வந்து ஜாயிண்ட் ஆப்ரேஷன் பண்ணுற என்டிட்டிக்கு தன்னுடைய இண்டிவிஜுவல் அசெட்ஸை சேல் பண்ணுறதோ அல்லது தன்னுடைய கேபிட்டல் கான்ட்ரிபியூஷனாக டீல் பண்ணுறதோ ரெண்டுமே ஒரே கேஸ் தான். ஓகே, ஏ லிமிடெட் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் டு ஏ ஜாயிண்ட் ஆப்ரேஷன் ஹோல்டிங் 60%. ஸோ ஏ லிமிடெட்னு ஒன்று இருக்குது. Joint operation holding 60% of interest in a joint operations and the balance 40% interest is held by another joint operator. இன்னொருத்தர் யாருன்னு தெரியல, 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஓகே, A Limited has contributed an asset held by it to the joint operations for the activities to be conducted in joint operation. A Limited தன்னுடைய சொந்த சொத்தை ஜாயிண்ட் ஆப்ரேஷன் கொடுக்குறாரு. The carrying value of the asset sold was 100 and the asset was actually sold for 80. இதோடைய கேரிங் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூ 100 rupees இருந்துச்சு. இப்போ இதை ஏ லிமிடெட் ஜாயின்ட் வெஞ்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு இல்லையா, அப்போ என்ன ரேட்டுக்கு விற்றுருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க, சேல் கன்சிடரேஷன் பீங் 80. அப்போ யூ நோ தட் வாட் இஸ் அ லாஸ் 20. வாட் இஸ் அ லாஸ் 20. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ in the balance sheet of A Limitedல
அசெட் இருந்துச்சா இல்லையா? 100. ஓகே. அதே மாதிரி ஜாயிண்ட் ஆப்ரேஷனுடைய பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி இருந்திருக்கும்? ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கு. ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கு. Now the asset is sold for 80. The asset sold for 80 and cash receipt being 80. Next case. Asset becomes 0 on sale. On sale the asset becomes 0. பணம் எவ்வளோ வருது? 80 rupees வருது. இது existing scenario, இது asset sale scenario. Asset sale scenario. Clear? So joint operation ஏற்கனவே 80 rupees இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. Now the asset is sold for 80 by A limited அப்படின்னு சொன்னாக்க புதுசாக asset உள்ளார வந்துருச்சு. இது cash becomes 0. Cash becomes 0. Is that okay? Cash becomes 0. இல்லையா? அப்போ இந்த இடத்துல நமக்கு லாஸ் 20 rupees இருக்கும் இல்லையா? லாஸ் ஆன் சேல். லாஸ் ஆன் சேல் லைபிலிட்டி சைடில் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். எக்ஸிஸ்டிங் சினாரியோவில் அசெட் சைடில் 100 ரூபா இருக்குது, லைபிலிட்டி சைடில் அதே 100 ரூபா இருக்குது, டேலி ஆச்சு. இந்த 100 ரூபா மதிப்பில் அசெட்ஸ் 80 rupees விற்கும் போது என்ன நடந்துச்சு? வாட் ஹேப்பன் ஹியர்? they get a cash of rupees 80 and assetsனால ஒரு 20 rupees லாஸ். அதுவும் டேலி ஆயிடுச்சு. 20 rupees லாஸுங்கிறது டெபிட் சைடில் இருக்கிற மாதிரி 80 + 20 100 rupees டேலி ஆயிடுச்சு. ஜாயிண்ட் ஆப்ரேஷனில் 80 இருந்துச்சு, அசெட்ஸ் வந்து இன்னைக்கு 80 இருக்குது. அசெட்ஸ் இன்னைக்கு 80 மாறி போச்சு. கேஷ் பிகம் 0. கேஷ் பிகம் 0. இஸ் தட் ஓகே? இதில் லாஸ் 80 இருக்கு இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா லாஸ் ஆன் சேல் எவ்வளோ எடுத்துக்கணும்னு சொன்னால் லாஸ் ஆன் சேல் it is not 20 sir. It is not 20. It is not 20. What does it mean? A உடைய அசெட்ஸ் ஜாயிண்ட் ஆப்ரேஷனில் இருக்குது, அந்த அசெட் திரும்ப இவங்க அக்கௌண்ட்டில் கிளப் பண்ணுவோமா இல்லையா? அதனால் லாஸ் ஆன் சேல் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு தி அதர் பார்ட்டிஸ் வேல்யூ. அதர் பார்ட்டிஸ் வேல்யூ அப்படின்னா இந்த லாஸில் அதர் பார்ட்டி எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்கிறார்? A லிமிட்டட் ஹோல்ஸ் 60, B லிமிட்டட் ஹோல்ஸ் 40 அப்படின்னா அதர் பார்ட்டிஸுக்கு வித்தது தான் எனக்கு லாஸ். நான் இன்னும் விற்கல இல்லையே, ஜாயிண்ட் ஆப்ரேஷனில் அப்படியே இருக்குங்க, அது என்னுடைய சொத்து தான். திரும்ப கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் ஜாயிண்ட் ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய அந்த சொத்து என்னுடைய சொத்து நான் சேர்த்துக்க போகிறேன். அப்படிங்கும்போது என்னுடைய லாஸ் இன்னும் ரெகக்னைஸ் ஆகலை. ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அசெட்ஸ் கோஸ் அவுட் ஆஃப் மை ஓன் என்டிட்டி வில் பி மை லாஸ். அப்போ இதில் 40% தான் ஜாயிண்ட் ஆப்ரேஷன் போனாலும் எனக்கு ஸ்டில் அதோடைய அசெட் என்னுடைய அசெட் தானே அப்படின்னு சொன்னும்போது out of 20, 40%, 8 rupees only recognized. அப்போ 20 போடக்கூடாது, எவ்வளோ தான் போடணும்? 8 rupees. ஓகே, you have to record at 8 rupees only. எவ்வளோ விற்றோமோ அது மட்டும் நான் ரெகனைஸ் பண்ண போதும். அதனால் அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறாங்க கவனிங்க. அசெட் சோல்ட், 2 அசெட் சோல்ட். எவ்வளோ அசெட்ஸ் விற்றீங்க? 100 rupees இருந்தாலும் நீங்கள் பண்ணது 40% தான் சேல் பண்ணியிருக்கிறீங்க. தேர்ட் பார்ட்டிக்கு போனது தான் சேல் பண்ணதாக கன்சிடர் பண்ணோம். அப்போ உங்களுக்கு சேல் கன்சிடரேஷன் 80ல் 40%, 32 தான் வந்திருக்கு. அப்போ 20ல் 40%, 8 rupees only your loss. So only you recognize to the extent of other parties share on the asset sold will be recognized. Okay, other parties value. அப்போ to asset நீங்கள் ஃபுல் அசெட் விற்கலைங்க, ஒன்லி 40% அசெட் தான் விற்ற மாதிரி. அதே மாதிரி பேங்க் எவ்வளோ பணம் வந்திருக்குன்னா அந்த 40% எவ்வளோ பணம் வந்திருக்கோ அதுதான் நீங்கள் சேர்க்கணும். 32. லாஸ் ஆன் சேல், இதனால் ஏற்பட்ட லாஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா லாஸ் ஆன் சேல் ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் லாஸ் டியூ டு த அதர் பார்ட்டிஸ் ஷேர் வில் பி கன்சிடர் அஸ் யுவர் லாஸ். இஸ் தட் ஓகே? நவ் அதே சமயத்தில் இதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க கவனிங்க. Recognize gains and losses only to the extent of the other party's interest. அப்போ அதர் பார்ட்டிஸ் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் நீங்கள் விற்றதாக ஜேர்னல் என்ட்ரி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. தன்னுடைய ஷேர் விற்கலை, என் புக்கில் இருந்த பேலன்ஸ் ஷீட் ஜாயின் ஆப்ரேஷன் போயிடும். எகைன் ஜாயின் ஆப்ரேஷனில் இருக்கிற அசெட்ஸ் ஏன் கொண்டு சேர்ந்துடும். அதான் லாஜிக்.
ஸோ அதனால் இது விற்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண வேண்டாம். ஒன்லி த அதர் பார்ட்டி ஷேர் இஸ் சோல்டு வேர் தெர் இஸ் அ ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஃபுல் லாஸ் ரெகக்னைஸ் பண்ண வேண்டாமா சார்? 20 ரூபா லாஸ் இருக்கே சார், 8 ரூபா தான் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும், பேலன்ஸ் 12. இஃப் த லாஸ் பீங் த ஆக்சுவல் இம்பேர்மெண்ட், இதுக்கப்புறம் உண்மையிலுமே இது அன்ஃபிட்னு சொன்னால் தென் யூ கேன் ரெகக்னைஸ் ஃபுல்லி. Okay. A reduction in the net realizable value of the assets to be sold or contributed or of an impairment loss of those assets. இது உண்மையிலுமே ஏற்பட்ட லாஸ் இதுக்கப்புறம் ரெகனைஸ் பண்ண முடியாதுன்னா then it shall be recognized fully by the joint operator. அப்போ ஃபுல்லாக ரெகனைஸ் பண்ணிக்கலாம், இப்போ தேவையில்லை. Clear? Yes. Come on, make note of it. Over. Now reverse அதே மாதிரி accounting for purchase of assets from the joint operation. அப்போ ஜாயின் ஆப்ரேஷன் வந்து அசெட் வாங்கினா வித்தா பார்த்தோம், வாங்கினா என்ன நடக்க போகுது? ஓகே, A Limited is one of the parties to a joint operation. A Limited holding 60% interest. Okay, 60% interest in the joint operation and the balance 40% by the another party. So 60% and 40% in joint operation. A Limited has purchased an asset from the joint operation. So இங்கிருந்து ஒரு asset வருது, இப்போ சேல் பண்ணது பதில் இப்போ ரிவர்ஸ் நடக்குது. The carrying value of the assets, book value வந்து 100 and the asset was actually purchased for 80. Purchase consideration being 80. At a loss of rupees 20, how should A Limited account for the purchase of assets from the joint operations? Okay, இப்போ எப்படி சார் எழுதுறது? 100 rupees மதிப்பில் 80 rupees எடுத்துக்கிட்டாக்கா ஒரு ப்ராஃபிட் வருதுங்க. யாருக்கு? ப்ராஃபிட் ஃபார் ஏ அண்ட் லாஸ் ஃபார் பி, லாஸ் ஃபார் ஜாயின் ஆப்ரேஷன். எப்படி லாஸ் வந்தால் நம்ம இப்போ உடனே ரெகக்னைஸ் பண்ணலையோ அதே மாதிரி ப்ராஃபிட் வந்தாலும் நான் உடனே ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன். வாட் ஐ பெய்டு வில் பி கன்சிடர் அஸ் மை போர்ஷன். ஓகே, வாட் ஐ பெய்டு வில் பி கன்சிடர். கிளியர்?
Now, now, the other party's value only be recorded. Other parties. இப்போ other party share எவ்வளோ இருக்கு? இதில் 40%. 32 will be taken. Okay. The difference between these two 20 is not going to be recognized now. Okay. Unless it is finally sold. Okay. அப்போ A limited booksல what is the purchase price, sir? What is the purchase price? அப்படின்னா purchase price is equal to cost actually payable being 80. அது இல்லாமல் இந்த லாஸ்ட் 20 rupees இருக்கு இல்லையா, 20 rupees லாஸ், அந்த லாஸ்ட்ல தன்னுடையது ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அது எவ்வளோ இருக்கு? 60%. 12 rupees cannot be recognized. Whatever the profit loss, it cannot be recognized immediately. அப்போ அந்த 12 சேர்த்துட்டீங்கன்னா 92 rupees will be the assets value. ஓகே. நோ அதே மாதிரி ஜாயிண்ட் ஆப்ரேஷனில் இவங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஒரு என்ட்ரி போடுங்க, which is nothing but purchased from the outsider. Purchased from outsider. அதாவது இவனுடைய ஷேரை நான் வாங்கியிருக்கிறேன். யாருடைய ஷேரை? இவருடைய ஷேரை மட்டும் வாங்கியிருக்கிறேன். அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் எவ்வளோ? த ஷேர் ஆஃப் 40 வந்து எவ்வளோ? 32 rupees. At the original purchase price I paid for the outsider's holding will be taken. ஓகே. இப்போ ஏ லிமிட்டடில் 100 ரூபா இருக்குன்னா இதுக்கு முன்னாடி ஏ லிமிட்டடில் எவ்வளோ சேர்ந்துருக்கும்? 60 rupees சேர்ந்துருக்கும். இந்த எக்ஸ் வாட் எவர் இட் மேபி அவங்க அக்கௌண்ட்டில் 40 ரூபாய் சேர்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ சேல் பண்ணும்போது யூஆர் பர்ச்சேசிங் ஒன்லி திஸ் போர்ஷன் இல்லையா? யூஆர் பர்ச்சேசிங் ஒன்லி திஸ் போர்ஷன். திஸ் இஸ் ஆல்ரெடி இன் யுவர் ஓன் புக், பட் யூஆர் பர்ச்சேசிங் திஸ் 40. அப்போ இந்த 40 என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க? மொத்தமாக 80 சொன்னால் இந்த 40 நீங்கள் 80% வேல்யூக்கு வாங்குறீங்க அப்படி சொன்னாக்கா 32 rupees. ஸோ யூஆர் பர்ச்சேசிங் ஒன்லி 32 rupees ஒர்த் அசெட். அதர்ஸோடைய ஷேர் ஆஃப் அசெட்ஸ் தான் நீங்கள் வாங்குறீங்க. நீங்கள் வாங்கினது ஃபுல் அசெட்ஸ் இருந்தாலும் உங்களுடைய ஷேர் உங்கள் அக்கௌண்ட்லேயே இருக்குது. அதர் ஷேர் எவ்வளோ இருக்கோ அது மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டால் போதுமானது. இஸ் தட் கிளியர்? எஸ், மேக் a note of it. சேல் பண்ணும்போதும் ஜேர்னல் என்ட்ரி என்ன போட்டீங்க? அதர் ஷேர் மட்டும். வாங்கும் போதும் அதர் ஷேர் மட்டும் நம்ம போட்டால் போதுமானது. ஓகே. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்பொழுதுமே கெயின் அண்ட் லாஸஸ் will not be recognized, not recognized until it resells those assets to a third party. இன்னொருத்தர் விற்கிற வரைக்கும் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஓவர் தானே? ஸோ வித்தாலும் சரி வாங்கினாலும் சரி
விற்கும்போது அதர் போர்ஷன்ஸ் மட்டும் தான் விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் தனியாக ஹேண்டில் பண்ணுங்க. வாங்கும்போது அதர் போர்ஷன் மட்டும் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு வாங்குங்க. If you are purchasing, the profit and loss will not be recognized until the asset is sold from A Limited to third party. Okay. Now, some more theory. Accounting by an entity that is a party to the joint operation but does not have joint control. Joint control இல்லை. Joint control இல்லை அப்படி சொன்னாக்க யூஸ்வலாக joint operator மேபி டெல்ட் லைக் ஜாயிண்ட் ஆப்ரேஷன் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் வெஞ்சர் வரும்போது எப்படி பண்ண போறீங்க? ஜாயிண்ட் வெஞ்சர், இன் கேஸ் ஆஃப் ஜாயிண்ட் வெஞ்சர் we have to follow equity method mentioned in Ind AS number 28. Anyhow, we will be discussing that one now. Okay. ஸோ மற்றதெல்லாம் அந்தந்த ஏஎஸில் போய் பார்த்துடலாம். 1127 அந்தந்த ஏஎஸில் போய் பார்த்தோம்னா கிளாரிட்டி வந்துடும். இஸ் தட் ஓகே? தட்ஸ் ஆல். Now let's see Ind AS number 28. Ind AS number 28. Ind AS number 21 is all about investments in associates and joint ventures. ஸோ இதுக்கு முன்னாடி ஜாயிண்ட் வெஞ்சர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக எதில் போய் பார்த்தோம்? Ind AS 111 பார்த்தோம். அங்கே பார்த்துட்டு அது ஜாயிண்ட் ஆப்ரேஷனாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக Ind AS 111 என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணோம். இல்லை அது that qualifies as a joint venture அப்படின்னு சொன்னாக்கா ஈக்விட்டி மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் ஃபாலோட். That is under Ind AS number 28. That is under Ind AS number 28. Is that clear? Now, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? பிஸ்னஸ் அசோசியேட்ஸ். பிஸ்னஸ் அசோசியேட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ் அசோசியேட்டில் வந்துடும். 50% மேலே ஹோல்ட் பண்ணியிருந்தால் அது ஜாயிண்ட் கண்ட்ரோல். இப்போ இதோட நீங்கள் எதை லிங்க் பண்ணிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி படிச்சிங்க இல்லையா? கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இதையும் நீங்கள் சேர்த்து லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஏஎஸ் நம்பர் 110 என்னென்ன பார்த்தோம்? ஏஎஸ் நம்பர், Ind AS நம்பர் 110 is all about consolidated financial statement. Now I'm going to deal with the 28, which is nothing but investment in associates as well as joint venture. இது ரெண்டும் 50% மேலே இன் டிஃபால்ட் இருந்துச்சுன்னா அது பேர் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இஃப் இட் இஸ் எனிவேர் பிட்வீன் 20% to 50%, again எக்ஸாக்டாக பர்சன்டேஜ் நம்ம இங்கே பார்க்க மாட்டோம். ரைட். ஈவன் 50% மேலே இருந்தும் இஃப் யூ டோன்ட் ஹாவ் த 100% கண்ட்ரோல் ஆர் மீன்ஸ் கண்ட்ரோலே இல்லை அப்படின்னாக்கா சிஎஃப்எஸ் நாட் பி அப்ளிகபிள் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம். 55% நான் ஷேர் வச்சிருக்கிறேன், பேலன்ஸ் 45% ஷேர் ஹெல்டு பை த அவுட் சைடர். பட் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் 100% ஓட்டிங் இருந்தால் தான் நீங்கள் முடிவு எடுக்க முடியும். 100% வேறு வழி இல்லை, அவங்க சொல்கிறது கேட்டே ஆகணும். 55 வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ யூ ஹேவ் டு ஆஸ்க் தெம், தென் இட் இஸ் நாட் சிஎஃப்எஸ். பட் 55 இருக்கும்போது யூ கேன் ஹேவ் த சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தேர், ரைட்? அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது Ind AS நம்பர் 28 வரும். Ind AS நம்பர் 21. That Ind AS number 28 recommends equity method of accounting. Clear? So I am going to deal Ind AS number 28 in this illustration, in this particular chapter. Investment in associates as well as joint venture. What is joint venture? Already we have studied under Ind AS number 111. Ind AS number 111 is all about accounting for the joint operation. Apart from that, we understood how can we understand whether it is a joint operation or joint venture in Ind AS number 111. அப்போ இது ஜாயின்ட் வெஞ்சரில் வந்துருச்சு. இட் இஸ் ஃபாலோயிங் அண்டர் ஜாயின்ட் வெஞ்சர். கிளியர்? இது இன்வெஸ்ட்மெண்ட் இன் அசோசியேட்ஸ். நவ் செப்பரேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? that you will study under Ind AS number 27.
ஸோ இப்போ நம்ம ட்ரிபிள் 28 பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டேட்டா ட்ரிபிள் 27 பார்க்க வேண்டியதாக இருக்கும், செப்பரேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ரைட். அப்போ 100% அதாவது கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக தட் மே ஐதர் ஃபால் அண்டர் ஜாயின் ஆப்ரேஷன் ஆர் ஜாயின் வெஞ்சர். மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அசோசியேஷன் ஆர் ஜாயின் வெஞ்சர் வரும். ஜாயின் ஆப்ரேஷன்னா என்னன்னு கிளியராக பார்த்துட்டோம். இப்போ ஜாயின் வெஞ்சர் பற்றி பார்க்குறோம். ஜாயின் வெஞ்சர் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அசோசியேட்ஸ். இன் அ சிம்பிள் சென்ஸ் நீங்கள் 20 to 15 வச்சுக்கங்க, பட் இட்ஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு 20 and 50. எப்படி நம்ம 110ல் 50% and மோர் அப்படின்னு சொல்லி பார்த்தோமோ, இருந்தாலும் ஒன்லி 50% இஸ் நாட் அ criteria அப்படின்னு பார்த்தோம் ஆஸ் பர் ரிவைஸ்ட் இண்டிஏஸ், மீன்ஸ் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸ் லைக் இண்டிஏஸ். ட்ரெடிஷ்னலி அக்கார்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது ரொம்ப கிளியராக சொன்னோம், 50% மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு கண்ட்ரோல் இருக்கும், ஹோல்டிங் சப்சிடரி கிளாசிஃபிகேஷன் வந்துடும். 20லேருந்து 50க்குள்ளே இருந்துச்சுன்னா சப்சிடரி மீன்ஸ் அசோசியேட்ஸ்னு ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொன்னாங்க. பட் இண்டிஏஸில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்டு, 20க்கு மேலே இருந்தும் 50 கீழே இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னா 28 இஸ் நாட் அப்ளிகபிள். ஈவன் சம்டைம்ஸ் 50க்கு மேலே இருக்கும், யூ டோன்ட் ஹேவ் த 100% ஹோல்டிங் ஸ்டேட்டஸ் டியூ டு சம் ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னால் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எதில் வந்துடும்னா இண்டிஏஸ் நம்பர் 28ல் ஈக்விட்டி மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் வந்துடும். சில சமயம் 10 to 15% தான் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, பிகாஸ் ஆஃப் சம் கிரைட்டீரியா தே ஹேவ் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். அப்பையும் நமக்கு இண்டிஏஸ் நம்பர் 28 வரும். இது ட்ரெடிஷ்னல் மெத்தட், அதாவது ஏஎஸ்ல நம்ம இதை பார்த்தோம். இந்த கண்டிஷன்ஸ் ரூல் பேஸ்ட். இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது, ரூல்லாம் கிடையாது. உண்மையிலுமே என்ன இருக்குன்னு பாருங்க, பிரின்சிபல் என்ன இருக்கு, மீன்ஸ் வாட் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். லாஜிக்கல் என்ன இருக்கு, லாஜிக்கலாக தே ஹேவ் த 100% கண்ட்ரோல் ஆர் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கான சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இந்த டாப்பிக்கில் நம்ம எடுத்தோம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இண்டிஏஸ் நம்பர் 28ல் ஜாயின்ட் கண்ட்ரோலையும் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஜாயின்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னது, ஜாயின்ட் கண்ட்ரோல் ஆப்ரேஷன்ஸில் வேர் இட் ஹேஸ் எ ஜாயின்ட் வெஞ்சர் நேச்சராக இருந்துச்சுன்னா அது இண்டிஏஸ் 28ல் வரும்னு சொல்லி பார்த்தோம். அதாவது இண்டிஏஸ் ஓகே ட்ரிபிள் 1ல் பார்த்ததில் இங்கே வரக்கூடிய ஐட்டம், இங்கே வராத ஐட்டம். ஓகே, இதை விட்டுருங்க, இதை பற்றி பார்க்க போகிறோம். ஜாயின்ட் கண்ட்ரோல் அது மட்டும் இல்லாமல் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். ஓகே, சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸும் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உங்களுக்கு இண்டிஏஸ் 28 இஸ் அப்ளிகபிள். அப்போ அக்கௌண்டிங் வந்து ஈக்விட்டி மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கலாம்னு சொன்னால், ஓகே, சம் கான்செப்ட்ஸ் ஆர் தேர். பார்ட்டிசிபேட் இன் த ஃபினான்ஷியல் அண்ட் ஆப்ரேஷன் பாலிசி டிசிஷன். எனக்கும் ரைட்ஸ் இருக்குது, அவங்க எடுக்கக்கூடிய முடிவில் எனக்கும் ரைட்ஸ் இருக்குன்னா சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். தீஸ் ஆர் த கேசஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி ஒன் ஆஃப்டர் ஒன். அது ஒன்றா பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த சம்மரியை பார்க்கலாம். Now let's see here. Okay, significant influence. E Limited holds 25% voting power of an investee. Okay, E Limited, some entity. Okay, 25% voting rights இருக்கு. The balance 75% of the voting power is held by the 3 investors. 3 பேர் இருக்கிறாங்க, X, Y, Z. இவங்க 3 பேரும் சேர்த்து 75, அதாவது 25 ஈச். இவர் ஒரு 25, இவர் ஒரு 25, இவர் ஒரு 25. ரைட். The decision about the financing and operating policies of the investee are taken by the investor holding majority of the voting power. Since the other 3 investors together hold majority voting power, they generally take the decision without taking the consent of E Limited. Even if E Limited proposes any changes to the financing and operating policies of the investee, the other 3 investors do not vote in favor of those changes. So in effect, the suggestions of E Limited are not considered while taking decisions related to the financing and operating policies அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Determine whether E Limited has significant influences. அதாவது டிசிஷன் எது எடுத்துக்கிட்டாலும் 50% ஓட்டிங் இருக்கணும், 50% மேலே. E Limited 25 வச்சிருக்கிறார், நானும் ஓட்டு போடுவேன் சார், என்னையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு அவர் விரும்புகிறார். ஆனால் இவங்க 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு ஜாயிண்ட்டாக பிளான் பண்ணி ஈயை கழட்டி விட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்போ இவங்க ஏதாவது செய்யணும்னு நினச்சால் ஈயால் தடுக்க முடியாது. அதே சமயத்தில் ஈ ஒன்று செய்யணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் XYZ 3 பேரும் சேர்ந்து தடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20 to 50% ரேஞ்சில் இருந்தாலே என்னது உங்களுக்கு
சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சிக்னிஃபிகன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் பிஸ்னஸ் அசோசியேட்னு நம்ம ட்ரீட் பண்ணலான்னு சொன்னோம். இருந்தாலும் இந்த சினாரியோவில் இ லிமிடெட் தவிர மிச்சவங்க எல்லாருமே அவங்க நினச்சாலே முடிவெடுத்துட முடியும், இஆல தனியாக பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் அசோசியேட்டை நீங்கள் ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஸ் தட் கிளியர்? ஸோ தே டோன்ட் ஹேவ் த சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம்? கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பேரண்ட் கம்பெனி சப்சிடரி கம்பெனி ரிலேஷன்ஷிப் பார்த்தோமா இல்லையா? அதை அப்படி இங்கே ஃபிட் பண்ணுங்கள். பேரண்ட் அண்டு சப்சிடரி ரிலேஷன்ஷிப்பை இங்கே எப்படி ஃபிட் பண்ணுறீங்க? சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா இல்லையா? யூஸ்வலாக 20லேருந்து 50க்குள்ளே இருந்த சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனாலும் இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் ஃபர்தர் டேட்டா படிச்சாகணும். ஓகே, சம்டைம்ஸ் யூ ஆர் இன் நீட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ரெக்வயர்ட். அதுக்கான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ரைட். ரெப்ரசன்டேஷன் ஆன் போர்ட். Cuckoo Limited holds 12% of the voting shares in Boho Limited. பேர்லாம் டிஃப்ரெண்டாக தான் வைக்கிறாங்க. Boho Limited. Cuckoo. Okay. Clear. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க? 12%. And the board comprises of 8 members. எத்தனை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 8 பேர் இருக்கிறாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் 8 பேர் இருக்கிறாங்க. ஓகே, அண்ட் 2 of these members are appointed by Cuckoo Limited. இதில் இங்கேருந்து வந்தவர் எவ்வளோன்னா 2 பேர். அப்படின்னா 8ல் 2 வந்து குக்கு சொன்னவங்க தான். ஈச் போர்ட் மெம்பர் ஹேஸ் 1 vote at meeting of and at meeting. Is Boho Limited has associate of Cuckoo Limited அப்படின்னு கேட்குறாங்க. Yeah, of course significant influence இருக்குது. பட் ஃபர்தர் கன்சிடரேஷன் பார்க்கணும். அதான் ஜட்ஜ்மெண்ட் பேஸ்டு. சில சமயம் நம்ம யோசிக்கணும். சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அர்த்தம்? ஒரு 20% ஆர் அதுக்கு மேலே ஓட்டிங் ரேட்ஸ் இருந்தாலும் சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இவருக்கு 12% தான் ஷேர்ஸ் இருக்குது. ஆனால் ஷேர்ஸே இல்லை. ஆனால் ஈவன் ஹீ ஹோல்ட்ஸ் 12% ஷேர், ஹீ ஹேஸ் த பவர் டு அப்பாயிண்ட் 2 board of directors out of 8. அப்படின்னா 20% ஓட்டிங் இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. யாருடைய கண்ட்ரோலில்? குக்கோடைய கண்ட்ரோலில் இருக்குது. 20% இருந்தாலே சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆனால் எவ்வளோ ஓட்டிங் பவர் வேணும் சார்? 50% வேணுமா? 60% வேணுமா? 100% ஓட்டிங் பவர் வேணுமா? ஐ எம் நாட் ஷூர். அதனால் ஃபர்தர் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ரெக்வயர்ட் ஆர் கன்சிடரேஷன்ஸ் ரெக்வயர்ட். கன்சிடர் ஃபர்தர். இஸ் தட் ஓகே? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜட்ஜ்மெண்ட் ரெக்வயர்ட் இன் அசஸ்மெண்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்சஸ். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆனால் ஓட்டிங் பவர் 60% இருந்தால் போதும், இந்த 2 பேர்த்த கன்சிடர் பண்ண மாட்டாங்க மிச்சர் டேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு ஆகிடும். அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு கன்சிடர் த ஃபர்தர் டீட்டெயில்ஸ். Now, next example. Okay. Here you see. Illustration 3. Participation in policy making process. M Limited holds 10% of the voting power of the investee. M Limited. Any entity. அதில் எவ்வளோ வச்சிருக்கிறாரு? 10%. The balance 90% voting power is held by 9 other investors. 9 பேர் இருக்கிறாங்க. Okay. Each holding 10%. The decision about the relevant activities except decision about taking borrowings. Okay, of the investee are taken by the members holding majority of the voting power. Majority voting power இருந்தால் போதும். Majority. ஆனால் பாரோயிங் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வேணும்? 100% ஓட்டிங் வேணும். ஓகே, ஆஃப் த இன்வெஸ்டி ஆர் டேக்கன் பை த மெம்பர்ஸ் ஹோல்டிங் மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டிங் பவர். த டிசிஷன்ஸ் அபவுட் டேக்கிங் பாரோயிங்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பி டேக்கன் பை யுனானிமஸ் கன்சென்ட். யுனானிமஸ் கன்சென்ட் அர்த்தம் 100% அப்ரூவல் வேணும். ஓகே, மெஜாரிட்டி இஸ் ரெக்வயர்ட் ஃபார் பாலிசிஸ் அண்ட் ஆல் ஆப்ரேஷன் இது எல்லாத்துக்குமே. ஓகே, பட் இன் கேஸ் ஆஃப் பாரோயிங் அப்படின்னா 100% ஓட்டிங் வேணும். For the decision about taking borrowing or not the decision that most significantly affect the returns of the investee. Okay, determine whether M Limited has significant influence over there. Okay, see, in the borrowing வந்து decision பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் இம்பேக்ட் இருக்குன்ட்டாங்க. Further decision about taking borrowing or not the decision that most significantly affect the returns of the investee அப்படின்றாங்க. ஸோ ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ணலை. இதில் அஃபெக்ட் பண்ணல. ஓகே,
பட் நீங்கள் எடுக்கிற முடிவு எடுக்கணும்னா இந்த இது இல்லாமல் நீங்கள் பாரோ பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. மற்ற ஆஸ்பெக்டும் கம்பேர் பண்ணணும். எகைன் யூ ஹேவ் டு பேஸ்ட் ஆன் ஜட்ஜ்மெண்ட் ஒன்லி யூ ஹேவ் டு டிசைட். ஓகே, ஸோ பார்ட்டிசிபேஷன் இன் பாலிசி மேக்கிங் ப்ராசஸஸ் அந்த மாதிரி கேஸில் வரும்போது நீங்கள் மெயின் பாலிசி தானே, இது மெயின் பாலிசி தானே, லோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னா இவருக்கு 10% தான் ஓட்டிங் இருக்குது, இருந்தாலும் 100% ஓட்டிங் வேணும்னா இவருடைய ஓட்டு இல்லாமல் செல்லாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹீ இஸ் ஆல்சோ ஹேவிங் சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்சஸ். In this case, though M Limited is holding less than 20% of the voting power of the investee, M Limited's consent is required to take decision about borrowing, which is one of the relevant activity in சொல்லிட்டாங்க. அதனால it can be said that M Limited has significant influence அப்படின்னு சொல்லியிருக்கிறார். Is that clear? Then third point, fourth illustration. In fourth illustration, material transaction அங்க material transaction, இன்வெஸ்டருக்கும் இன்வெஸ்டிக்கும் மெட்டீரியல் டிரான்சாக்ஷன் நடக்குது. அவருடைய ரா மெட்டீரியல்ஸ் மெயினாக இவர் கொடுத்து தான் வாங்கணும், அல்லது அவருக்கு தேவையான டெக்னிக்கல் நோஹோ இவர் தான் சப்ளை பண்ணுவார், இல்லை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது இவர் தான் வாங்கி ஆகணும். இந்த மாதிரி மெட்டீரியல் டிரான்சாக்ஷன் ரெண்டு பேருக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், RS Limited is entity engaged in the business of pharma businessல இருக்கிறாங்க. ஓகே, it has invested share capital of investee XYல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க and is holding 15%. எவ்வளோ பர்சன்டேஜ்? 15%. and XY Limited is engaged in the business of producing packing material for pharma. ஸோ இவங்க பேக்கிங் மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஃபார்மாவுக்காகவே, ஃபார்மா ப்ராடக்ட்ஸை பேக் பண்ணுறதுக்கான வேலையை இவங்க செய்கிறாங்க. Okay, one of the incentives for RS Limited to invest in XY Limited was the fact that XY Limited is engaged. இந்த RS இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, தனக்கு வேணுங்கக்கூடிய பேக்கிங் மெட்டீரியல் இருக்குல்ல, அதை இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறார். அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ப்ரைஸ் சீப்பராக வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். சின்ஸ் த லாஸ்ட் மெனி இயர்ஸ் XY Limited almost 90% of the output is procured by RS Limited. இவருடைய அவுட்புட் எல்லாமே ஆல்மோஸ்ட் 90% இவர் தான் வாங்குறார். அப்போ கட்டாயம் என்ன இருக்குது? சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஷேர் ஹோல்டிங் வந்து 20%க்கு கீழே இருந்தாலும் சரி, மெட்டீரியல் டிரான்சாக்ஷன் ரெண்டு பேத்துக்குள்ளார ப்ரிடாமினன்ட் நடக்குது. RS அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய ரா மெட்டீரியல்ஸை அவருடைய ஃபினிஷ்டு குட்ஸை இவர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஸ் ஹி ஹேஸ் அ சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பை டாமினேட்டிங், இஃப் யூ டோன்ட் சப்ளை அட் திஸ் ரேட் ஐ வில் சப்ளை அவுட் சைட், மீன்ஸ் பர்ச்சேஸ் இட் ஃப்ரம் அவுட் சைட்னு RS சொன்னாக்க வேறு வழி இல்லை, XY கேட்டு தான் ஆகணும். அது இல்லாமல் அவர் ஷேர் ஹோல்டிங் கூட, ஸோ வேறு வழி இல்லை, ஸோ RS சொல்கிறது கேட்கணும். ஸோ சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். தென் நெக்ஸ்ட் அதே லாஜிக், மேனேஜரல் பர்சனலோட இன்டர்சேஞ்ச். ஓகே, ஏ கம்பெனியுடைய மேனேஜர்ஸ் வந்து அந்த கம்பெனியில் மேனேஜராக மாறலாம், அங்கேருந்து இங்கே மாறலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்பயும் சிக்னிஃபிகன்ட் கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். என்டிட்டி எக்ஸ் அண்ட் என்டிட்டி ஒய், ஓகே, in same industry but in different geographical region. Entity X acquires 10% shareholding in Y, entity Y. Okay. So, euro percentage is 10%. As a part of a strategic agreement, a new production process is key to serve a fundamental change in the strategic direction of entity Y. The term agreement to provide for entity Y to start a new production process under the supervision of two managers from entity X. The managers seconded from entity X, one of whom is on entity X's board. Okay. இங்கே எடுக்கக்கூடிய முடிவு இருக்கு இல்லையா, எனி டெசிஷன், ஓகே, டெசிஷன் மேக்கிங், அதுக்கு the terms of agreement provide for entity Y start a new production process under the supervision of two managers. இதுக்கு எத்தனை பேர் வேணும்? 2 பேர் வேணும். புதுசாக ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டிசிஷன் மேக்கிங் பண்ணுறாங்க, அதுக்கு 2 மேனேஜர்ஸ் வேணும். that 2 managers are from X Limited. Okay, the manager seconded from entity X, one of whom is on entity X board. இதில் வந்து செகண்டட் யாரோ, செகண்டட்னா யார் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
இந்த தமிழ் சட்டமன்றத்திலலாம் பேசும்போது முன்மொழிதல் வழிமொழிதல் அப்படிம்பாங்க. முன்மொழிதல் வழிமொழிதல், முன்னால் இந்த விஷயத்தை நான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னேன். நான் சொன்னதை அவர் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது சொன்னார்னா அவர் பேர் வழிமொழிதல். ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு டிசிஷன் கொண்டு வராங்கன்னா அதை ஒருத்தர் ஓகேன்னு சொல்லணும், அதை ஃபாலோ பண்ணுறேன்னு 2 பேர் சொல்லணும். அது ரெண்டாவது சொல்கிற பேர் செகண்டட் அப்படின்னு பேர். ஓகே, மை மோஷன் செகண்டட் பை தட் another பார்ட்டி. இங்கே ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, அதில் எக்ஸோடைய மேனேஜர் வந்து செகண்டடாக இருக்கிறார். த மேனேஜர் செகண்டட் ஃப்ரம் என்டிட்டி எக்ஸ், ஒன் ஆஃப் whom இஸ் ஆன் என்டிட்டி எக்ஸஸ் போர்ட். அப்போ இதில் யார் செகண்ட் பண்ணாரோ அது எக்ஸஸோடைய போர்டில் இருக்குது, எக்ஸ் கம்பெனியுடைய போர்ட் ஆஃப் மெம்பர். ஸோ அங்கே இருக்கிற போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் தான் இங்கே டிசிஷன் மேக்கராக இருக்கிறார். will oversees the selection and recruitment of new staff, the purchase of new equipment, the training of the workforce, and then the negotiation of new purchase contracts for the raw materials. The 2 managers will report directly to the entity Y's board and as well as the entity X. ரெண்டு இடத்துலையுமே சொல்ல வேண்டியதாக இருக்குது, இங்கேயும் சொல்லணும் அங்கேயும் சொல்லணும். ஓகே, ஏன்னா இங்கே செகண்டட் அப்படிங்கிறவனால இவருடைய மேனேஜர் தான் இங்கே இருக்கிறாரு, அவர் சொன்னால் தான் இங்கே முடிவு எடுக்க முடியும்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கும் இன்ஃப்ளூயன்சிங் பவர் இருக்குது. ஸோ சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ வி ஹேவ் த சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஹியர். நெக்ஸ்ட், number 6. Provision of essential technical information. R Limited is a tire manufacturing entity. The entity has entered into a technology transfer. R Limited. இப்போ டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் இப்போ பர்ச்சேஸ் பற்றி பார்த்தோம், மேனேஜர் பர்சனல் பற்றி பார்த்தோம், இப்போ டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். நீங்கள் சிஎம்ஏ குரூப் 2 டிடிஏஏ அப்படிங்கிற கான்செப்ட் படிச்சிருப்பீங்க, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். அதில் ரிலேட்டட் பார்ட்டி அப்படிங்கிற கேஸ் பார்த்தோம். யாரெல்லாம் ரிலேட்டட் பார்ட்டி பிட்வீன் தோஸ் டூ இஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் தேர் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் இஸ் அப்ளிகபிள்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்போ அதில் வந்து 90% மேலே ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுறதா இருந்தாலும், டெக்னிக்கல் நோவாக இருந்தாலும் சரி, மேனேஜர்ஸ் கண்ட்ரோல் பண்ணாலும் சரி, தெர் இஸ் ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோம். அதே கண்டிஷன்ஸ் தான் நமக்கு இங்கேயே வருது. மொதல் கேஸில் வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து 90% நீங்கள் என்ன உற்பத்தி பண்ணுறீங்களோ அதை நான் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது கேஸில் வரும்போது என்னுடைய மேனேஜர் தான் உங்கள் கம்பெனி மேனேஜராக இருக்கிறார். ஓகே, மூணாவது கேஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கு எல்லாமே என்ன தான் நம்பி இருக்கணும், நான் தான் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர். ஸோ ஆர் லிமிடெட் இஸ் அ டயர் மேனுஃபேக்சரிங் என்டிட்டி. The entity has entered into a technology transfer agreement with another entity Y Limited. So Y Limited இருக்கு. இங்கேருந்து என்னது டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார், டெக் சப்போர்ட், which is also involved in the business of tire manufacturing. R Limited is established entity in the business, whereas Y Limited is relatively new entity. இவர் புது ஆள், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறார், ஆரை நம்பி தான் பண்ணியிருக்கணும். As per the agreement, R Limited has granted Y Limited a license to use the technical information and know-how which are related to the process of manufacture of tires. எல்லாமே இவர் சொல்கிறது தான் கொடுத்துருக்குறாங்க. Y Limited is dependent on the technical information and know-how supplied by R Limited. இவர் கொடுக்குற டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் நம்பி தான் இவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, and because of its lack of expertise and experience in this business. Further, R Limited has also invested. அது இல்லாமல் ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, டெக்னிக்கல் நோஹோவும் இருக்குது. ஓகே, யூஸ்வலாக 20% மேலே இருந்தால் சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அது கீழே இருந்தாலும் இந்த அதர் ரீசனையும் சேர்த்து பார்க்கும்போது we can easily determine there is significant influence. Of course, here we have the significant influences. Next case. Potential voting rights. Potential voting rights என்ன அர்த்தம்? இப்போ நம்ம சிஎஃப்எஸ்ல படிக்கும்போது இப்போதைக்கு ஒரு 30% voting rights இருக்கும். ஆனால் இன்னொரு 30% அவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க, தட் மே பி கன்வெர்டட். ஆர் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸாக இருக்குது, தட் மே பி கன்வெர்டட் இன்டு ஈக்விட்டி ஷேர்ஸ். ஆர் தே மே ஹேவ் த எலிஜிபிலிட்டி டு பர்ச்சேஸ் தி ரைட் ஷேர்ஸ். இது மாதிரி எதிர்காலத்தில் வாங்கினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், 50% மேலே போயிட்டு கண்ட்ரோல் வரலாம். இப்போ கண்ட்ரோல் இல்லை, பிகாஸ் ஆஃப் த பொட்டன்ஷியல் ஓட்டிங் ரைட் தே மே கெட் த கண்ட்ரோல் லேட்டர் ஆன் அப்படின்னாக்கா தென் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் கன்சாலிடேட்டட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி இவங்கள்ட்ட 60% ஷேர்ஸ் இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை, ஒரு 30% லாக் ஆச்சு, உங்களால் விற்க முடியாமல் போச்சு. அப்போ தென் அது விட்டுட்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஏபிள் டு கண்ட்ரோல் தட் அப்படின்னா யூ ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் அப்படின்னாக்கா அது சிஎஃப்எஸ்ல வராது.
அதே லாஜிக் தான் இங்கே. ஆனால் இங்கே வந்து பொட்டன்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குல்லையா, அந்த பொட்டன்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸை நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. வி ஷுட் நாட் டேக். ஓகே, அதாவது இண்டிஏஎஸ் நம்பர் 110, இண்டிஏஎஸ் நம்பர் 110 ரெண்டையும் லிங்க் பண்ணி படிக்கலாம். ஓகே, இண்டிஏஎஸ் 110, ஓகே, potential voting rights will be considered for determining control. Okay, but when it comes for the IND-AS number 28, potential voting right will not be considered. அப்போ இங்கே கன்சிடர் பண்ணி 50% மேலே இருந்தால் பேரண்ட்னு அர்த்தம். இங்கே கன்சிடர் பண்ணக்கூடாது. we don't consider that part. Is that okay? That's the main difference between IND-AS 110 as well as 28. An entity which is currently holding 10% of the voting power. Okay, Xன்னு ஒரு entity இருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறா, 10% in the another entity. Okay, another entity. Voting power of an entity has an option of purchase of additional 15%. அது இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு 15% வாங்க ஆப்ஷன் இருக்கு. Okay, from the other investors. However, the entity currently does not have the financial ability to purchase the additional 15% voting power of the investee. Determine whether the entity has significant influence. இது கரண்ட்டாக வச்சிருக்கிறாங்க, இன்னொரு 15 வாங்க முடியும், ஆனால் கையில் என்ன இல்லை, கன்சிடரேஷன் இல்லை, நோ பவர் டு பை. ஓகே, மணி ஷார்ட்டேஜ் இருக்குது, கேஷ் ஷார்ட்டேஜ் இருக்குது. அப்போ சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டையும் சேர்த்தா சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. பட் இந்த பொட்டன்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸ் யூஸ்வலாக நம்ம சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு IND-AS நம்பர் 28 சொன்னதுனால they have only 10%. as they have only 10%, significant voting rights இல்லை, significant influence இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். ஓகே, புக்கில் கொடுத்ததை நான் இங்கே ரீட் பண்ணுறேன். கமா, considering the potential voting rights, the entity can have more than 25% of the voting power of the investee, and hence it is presumed that the entity has significant influence. So significant influence இருக்கான்னு சும்மா ஷேர் ஹோல்டிங் வச்சு பார்த்தோம்னா they need to have the shareholding more than or equal to 20% இருக்கணும். இது கரெக்ட். The fact that the entity does not have the financial ability to purchase such additional voting right is not considered in such assessment. Okay, so இங்கே வந்து not considered in such assessment. Okay, என்ன காரணம், அவங்கள்ட்ட பணம் இல்லை. It should be noted that under IND-AS number 110, potential voting rights which an entity cannot exercise because of its financial ability are not considered as substantive and hence not factored in the assessment. However, under IND-AS number, there is no such requirement given. Hence, the potential voting rights, even if they are not substantive, as per IND-AS number 110, are included. Okay, நான் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் அது தப்பு. I just get back my own statement. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸ் வந்து IND-AS நம்பரில் பணம் இல்லாதனால வாங்க முடியலன்னா இதில் கன்சிடர் பண்ணாதீங்க. பட் 28 அப்படி இல்லை, நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு பணம் இல்லைனாலும் பரவாயில்லை, அதையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 25% வரைக்கும் உங்களுக்கு வாங்க எபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக யூ ஹேவ் சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னு இங்கே கன்க்ளூட் பண்ணலாம். சாரி, இட்ஸ் அவுட் ஆஃப் மெமரி, ஐ மிஸ்ட் இட். ஸோ தட்ஸ் ஐ ரெட். ஸோ இதெல்லாம் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. உங்களால் இப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியலனாலும் பரவாயில்லை, உங்களுக்கு அந்த எபிலிட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, அது வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது சேருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க IND-AS நம்பர் 28. பட் IND-AS நம்பர் 110 உங்களால் வாங்க முடியலன்னா அது உங்கள் அக்கௌண்ட்டில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. யூ ஹவ் டு நவ் லிங்க் தீஸ் டூ. இஸ் தட் கிளியர்? Now let me go for the next one. இதில் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அக்கௌண்டிங்கில் அதே தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறீங்க. அக்கௌண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் சிஎஃப்எஸில் என்ன அக்கௌண்டிங் இருக்கோ அப்போ நம்ம சிஎஃப்எஸில் பார்த்து செம்ம இங்கே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே போதுமானது. சிஎஃப்எஸ் அக்கௌண்டிங்கும் அண்டு IND-AS 28 இருக்கிற IND-AS 28 இருக்கக்கூடிய அக்கௌண்டிங்கும், அதாவது ஈக்விட்டி மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங்கும், போத் ஆர் மோர் ஆர் லெஸ் சேம். அங்கே எப்படி நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கிறோம், காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதிகமாக விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா அது பேர் குட்வில், கம்மியாக விலை கொடுத்து வாங்கியிருந்தால் சீப்பராக வாங்கியிருந்தால் அது கேபிட்டல் ரிசர்வ்னு சொல்லுவோம்.
அதே சமயத்தில் இன்டர் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர்ஸில் 100 ரூபா மதிப்பில் குட்ஸை 120 ரூபான்னு விற்றீங்கன்னா அன்ரியலைஸ் ப்ராஃபிட் இருக்கும். அதே சமயத்தில் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம், ஓகே, பேரண்ட் கம்பெனி சப்சிடரி கம்பெனி விற்றால் அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை எப்போ ரெகக்னைஸ் பண்ணலாம், எப்படி ஹேண்டில் பண்ணுறது. அதே மாதிரி பேரண்ட் ஹோல்டிங் சப்சிடரி கம்பெனி வந்து ஹோல்டிங் கம்பெனிக்கு, அதாவது பேரண்ட் கம்பெனி குட்ஸ் போச்சுன்னா அதோடைய ப்ராஃபிட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எல்லாமே நம்ம சிஎஃப்எஸ்ல பார்த்தோம்னா அதே தான் வரும். பட் இங்கே வந்து என்ன மெத்தட் பேர் சொல்லியிருக்கோம், ஈக்விட்டி மெத்தட்னு நம்ம சொல்ல போகிறோம். இஸ் தட் ஓகே? தட் என்டையர் ஒர்க்கிங் கேன் பி டன் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். இந்த கிளாஸில் வந்து ஒரே ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 8. ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 8 ரொம்ப ஈஸியாக இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். மேட்டர் ஆஃப் அனதர் 1 hour வேணும். 45 minutes to 1 hour இருந்தால் போதும். இந்த சாப்டரில் இருக்கிற எல்லா இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த 8th ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த டாபிக் ஃபுல்லாக முடிச்சிடலாம். இஸ் தட் ஓகே? அதுக்கு முன்னாடி சிஎஃப்எஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சிஎஃப்எஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த 3 ஏஎஸும் இந்த ஏஎஸும் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இஸ் தட் ஓகே? இருக்கிறதுலே ரொம்ப டைம் கன்சூமிங்கான ஏஎஸ்எஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது உங்களுக்கு. ரைட், லெட்ஸ் see here. Accounting entries related to investment in associates as well as joint venture. Okay, associate and joint venture னு சொன்னாலே Ind AS number 28. Okay, Ind AS 28 வந்து recommends equity method of accounting. On the first day of a financial year, A Limited invested in the equity share capital of B Limited. Okay, B Limited ல இன்வெஸ்ட் பண்றார் at a cost of rupees 1 lakh. Okay, cost of acquisition being 1 lakh. எவ்வளோ வாங்கியிருக்கிறாருன்னா 25% ஷேர். 25% ஷேர் வாங்கிட்டாருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சு. ஒரு 5% வாங்கினாக்க அது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, அது Ind AS நம்பர் 28ல வராது. சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் Ind AS 28ல வருது. தென் யூ ஹேவ் டு ஃபாலோ தி ஈக்விட்டி மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங். ரைட், நவ் A Limited has concluded that B Limited is an associate of A Limited. So conclude பண்ணியாச்சு. இது significant influence இருக்குது, அதனால ரெண்டு பேருமே business associate conclude பண்ணியாச்சு. At the end of the year, B Limited earned a profit of rupees 10,000 and other comprehensive income rupees 2,000 rupees. அதுக்கப்புறம் income generate பண்ணுறாங்க. So profit being 10,000, other comprehensive income, okay, other income, right? So we have a list on that. So other 2,000 rupees. இது நம்ம ஏற்கனவே Ind AS நம்பர் 110ல பார்த்தோம், கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம் டிஜிட்டல் லிஸ்ட். இன் தட் இயர் B Limited ஆல்சோ டிக்ளேர்ட் a dividend to the extent of 4,000 rupees. அது இல்லாமல் வந்த லாபத்தில் டிவிடெண்ட் கொடுத்துட்டார். டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4,000. எதுலேருந்து கொடுத்துருப்பாங்க? இந்த ப்ராஃபிட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. பாஸ் நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் A Limited. ஸோ A Limitedல புக்ஸில் ஜர்னல் என்ட்ரி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ A Limited புக்ஸில் மொதல் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க இல்லையா, அது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. அப்போ என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க், த வேல்யூ பீயிங் 1 lakh. செகண்ட், ப்ராஃபிட் வந்திருக்கு இல்லையா, ப்ராஃபிட் ஹவு கேன் வி டீல் அண்ட் அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம் இருக்கு, அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு போய் சேர்த்துக்கணுங்க. லாபம் சேர பி லிமிட்டடில் பர்ச்சேஸ் பண்ண ப்ராஃபிட் சேர that will be added to இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அதுவே லாஸ் வரும்போது சப்ட்ராக்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அதே மாதிரி டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா அதையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அந்த 3 ஸ்டெப் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ப்ராஃபிட் வருது, யூ ஹவ் டு நவ் ஆட் தட் இன் த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் to profit share of B Limited. B Limited ப்ராஃபிட்லேருந்து எனக்கு வர வேண்டிய ஷேர் வந்து 25% ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த 10,000 25% போட்டிங்கன்னா 2,500. அதே மாதிரி அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம் ஃப்ரம் B being 2,000 இருக்குது, அதுக்கு 25% போட்டிங்கன்னா 500. ஆக மொத்தம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவை இன்ஃப்ளேட் பண்ணுறேன் பை 3,000. 1 லட்ச ரூபா வாங்கினேன், இந்த வருஷம் அவங்க எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறாங்களோ அது என்னுடைய வேல்யூ, அதெல்லாம் சேர்த்துட்றேன். ஐ எம் ஆடிங். அதே சமயத்தில் எனக்கு பணத்தை கொடுத்துட்டாங்களே ஒரு 4,000. ஆமாம் சார், இப்போ பணத்தை கொடுத்தாச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. ஐ எம் கெட்டிங் த மணி. டிவிடெண்ட் ரிசீவ், டிவிடெண்ட் அக்கௌண்ட் டெபிட், ரிசீவபிள் அக்கௌண்ட் வரல,
வந்துச்சுன்னா பேங்க்னு போடுங்களேன், தப்பு இல்லை. 2, இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுடைய பணம் அந்த கம்பெனியில் இருக்கிற வேல்யூ குறையுது. அது எவ்வளோ? 4000 25%னா 1000 ரூபாய். ஓகே. அண்ட் த டிவிடெண்ட் இஸ் நத்திங் பட் மணி ரிசீவ் லேட்டரா. பேங்க் கொண்டு போய் டு டிவிடெண்ட் ரிசீவ்ல கொண்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். திஸ் த லாஜிக் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கிளியர்? திஸ் இஸ் நத்திங் பட் நார்மல். நீங்கள் ஒரு அசெட்டில் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு போடுங்க. அந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராஃபிட் சேருதோ அந்த ப்ராஃபிட் எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் சேர்த்துட்டே வர போகிறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேர்த்துட்டே வரீங்க. அதே சமயத்தில் லாஸ் வந்துச்சுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேல் பண்ணிட்டே வர போகிறீங்க. சேர்ந்துருக்க லாபத்தை நமக்கு டிவிடெண்ட் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூவில் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க. திஸ் இஸ் கால் ஈக்விட்டி மெத்தட். திஸ் இஸ் கால் ஈக்விட்டி மெத்தட். இதில் அடிஷ்னல் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், குட்வில், கேபிட்டல் ரிசர்வ் எப்படி அரைஸ் ஆகுது, அதே சமயத்தில் இதெல்லாம் வந்துச்சு அப்படி சொன்னாக்கா இன்டர் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இன் கேஸ் ஆஃப் அப் ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம், அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் அன்சோல்ட் ஸ்டாக்கு, அண்ட் இஃப் தேர் இஸ் அன் இம்பேர்மெண்ட் லாஸ், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் திஸ் கண்டென்ட் ஃபுல்லி. That's all for today. Meet you in the next session. Finish up copying and then you can leave the meeting.